சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1990களில் இருந்து தான் அரசியலுக்கு வரப்போறதாகவும் ஆனா அதுக்கான நேரம் இது இல்லைன்றத மாதிரியாகவும் பேசிட்டு வந்தாரு. அவருடைய படங்கள்லயும் அரசியல் சம்பந்தப்பட்ட வசனங்கள் இருந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் மறைமுக கருத்து வேறுபாடு இருந்துட்டு வந்துச்சு. அதே மாதிரி அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட பெண்ணை தாக்கி பேசுற மாதிரி வசனங்களும் அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு மன்னன், படையப்பா மாதிரியான படங்கள்ல நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரஜினி ரசிகர்கள் பலருக்கு இன்னமும் ரஜினி அவர்களுடைய முழு விபரமும் தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூடிய சீக்கிரத்திலேயே அரசியல்ல குதிப்பென்ற வகையில கடந்த சில நாட்களாகவே மறைமுகமா பேசிட்டு வந்தாலும் எப்படி கடந்த 20 வருஷமா பேசிட்டு வராம இருந்தாரோ அதே மாதிரி இந்த தடவையும் இருந்துருமோன்னு சந்தேகங்கள் பல ரசிகர்கள் மனசுல இருந்துட்டு வர்றது நியாயமான விஷயம் தான். ஒருத்தர் அரசியலுக்கு வரணும்னா கண்டிப்பா நான் வருவேன், அப்படி இல்லைன்னா வரமாட்டேன்னு வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டா பேசணும். ஆனா ரஜினி அவர்கள் அந்த மாதிரி பேச மாட்டாரு. இந்த மாதிரி அவருடைய ரசிகர்கள் பல தடவை ஏமாந்தும் போயிருக்காங்க. இப்ப இந்த நிலையில சமீப காலமாகவே தன்னுடைய கருத்துக்களை ரொம்பவும் தைரியமாக வெளிப்படுத்திட்டு வர 1990களில் இருந்த நடிச்ச நடிகை கஸ்தூரி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒருத்தர் ஒரு நல்ல அரசியல் தலைவரா இருக்கணும்னா அவருக்கு ஏற்படுற எதிர்பாராத சூழ்நிலையில கூட ஒரு முடிவை டக்குன்னு எடுக்கிற திறமை வேணும்னு, வருவேனா மாட்டேனான்னு வருட கணக்குல யோசிக்கிறவங்க கடைசி நேரத்துல வந்துட்டு போர் போர் அப்படின்னு சொல்றது ரொம்பவே போர் அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மறைமுகமா கலாச்சிருக்கிறது ரொம்பவே வெளிப்படையாவே தெரியுது. கஸ்தூரி கூட கலாய்க்கிற அளவுக்கு நிலைமையை தலைவர் ஏற்படுத்திட்டாருன்னு ரஜினி ரசிகர்கள் ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த அரசியல் பேச்சுக்கு ஆதரவு தெரிவிச்சோ இல்லனா எதிர்ப்பு தெரிவிச்சோ அவர் கூட நடிச்ச நடிகைகள் மற்றும் நடிகர்கள் இதுக்கப்புறம் தங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே வெளிப்படையா பேசுவாங்கிறத கஸ்தூரி அவர்களுடைய இந்த ட்வீட் காட்டுது. மேலும் இந்த செய்தி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.